வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணியோட இந்த கரை பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட லென்த் பார்த்திங்கன்னா 13.5, அதோட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம 14.5 நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 15 இன்ச், அதோட ஹாஃப் பண்ணால் 7.5 வருது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட ஆர்ம் ஹோல் கிட்டேயும் அதே மாதிரி 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இதே மாதிரி 7.5 மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்கேலால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட்டு வந்து 34, அதோடு நம்ம ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். அப்போ 38 வருது. 38 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 9.5 வருது. அந்த 9.5 ப்ளஸ் 1.5 வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து 8.5, ஒரு அரை இன்ச் கீழே விட்டு 8.5 வருதான்னு பாருங்கள். 8.5 கரெக்டாக வருது. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச் வருது. 7 ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு, அப்புறம் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி ஸ்கேலால் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் கிட்ட இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போட் நெக் மாதிரி வரும். கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு ஸ்கேலால் ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 இன்ச் டவுன் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மார்க் பண்ணதை வேறு ஒரு துணியில் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த துணியை இது மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. துணி விலகாமல் இருக்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம். நெக் வந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க.
ஆம்ஹோல்கிட்டேயும் அதே மாதிரி 7.5 வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நெக்குக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் கிட்ட வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு இப்போ நம்ம டேப்பால் இதோட சென்டர் பார்ட்டை எடுக்கணும். சென்டர் பார்ட்டை எடுத்து இப்போ அந்த கர்வ் ஸ்கேலால் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம க்ளோஸ் நெக்கு இல்லைன்னா போட் நெக் வச்சோன்னா ஆம்ஹோல் கிட்ட இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ இதோட பஸ்ட்டு சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட்டு 34 4ஆல் டிவைட் பண்ணால் 8.5 வருது. அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 9.5ல் ஆஃப் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு தான் கீழேயும் இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4.25 வருது. இந்த 4.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கிறத விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு டக்ஸ் படிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ நெக்கு கிட்ட இருந்து அந்த 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் ஸ்கேலை வச்சு ஆம்ஹோல் கிட்ட இந்த மாதிரி வச்சு பிரின்சஸ்க்கு எப்படி நம்ம மார்க் பண்ணணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம கட்டிங்கில் போகும். இங்கேயும் அதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதோட சென்டர் பார்ட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்கேலால் ஒரு க்ராஸாக இப்படி லைன் போடுங்க. எங்கே மார்க்கிங் இருக்கோ அந்த மார்க்கிங்கில் இப்படி வச்சு ஸ்கேலால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. கையோட லென்த் வந்து 5.5. ப்ளஸ் அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி டோட்டல் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கைக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க.